கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எல்லாமே மறைச்சேன், இந்த புடவை மட்டும் எப்படி விட்டேன்? சரி, எதையும் எடுத்து கபோர்ட்ல வச்சிரும். அர்ஜுன், இப்பெல்லாம் சும்மா சும்மா அவளை திட்டுற, போதா குறிக்கி கை நீட்டிடுற. இப்ப எப்படி அவளை சமாதானப்படுத்துறது? நம்ம மேல கோவமா இருப்பாளோ? கோவமா இருப்பாளோ? கண்டிப்பா கோவமா தான் இருப்பான். நீ பண்ணது அப்படி. அவ என்ன தப்பு பண்ணா? எதுக்கு நீ கை நீட்டின? இப்ப அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. இந்த புடவை ரொம்ப வள வளன்னு இருக்கு, இதை மடிக்கிறதுக்குள்ள போத போதுன்னு ஆகுது. ஐயோ கடவுளே, சார் வந்துட்டார் போல இருக்கே. சத்தமே போடாம அமைதியா இருக்காரு. எப்படி போடுவாரு? மூஞ்ச பாரு. பாப்பா எதுவுமே பேசாம இருக்கான். ஆஹா, கோவத்துல தான் இருக்காலும். இப்ப இவ பேச மாட்டாளோ? டைம் ஆயிடுச்சுல, வெயிட் பண்ணுங்க. இந்த புடவை மட்டும் மடிச்சு வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன கேஷுவலா பேசலாம்? அப்ப நம்ம மேல கோவம் எதுவும் இல்லையா? டே அர்ஜுன், தப்பிச்சடா. எடுத்து வச்சுட்டேன், நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் கீழே போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏய் நில்லடி, எங்க போற? அதான் இப்ப சொன்னீங்க உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு. டைம் பாத்தீங்களா? 8:30 ஆயிடுச்சு. இது நீங்க டிஃபன் சாப்பிட்ற டைம்ல கரெக்டா டைமுக்கு எல்லாமே செஞ்சிடணும்ல. அதை செய்யலனா அப்புறம் அதுக்கு வேற ஏதாவது கிடைக்கும்ல எனக்கு. அதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடலாமேன்னு இருக்கேன். வழி விடுங்க, நான் சீக்கிரமா போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அது சரி, அப்ப கோவமா தான் இருக்கான். ஏய் குல்ஃபி, என்னடி என் மேல கோவமா இருக்கியா? ஐயோ, உங்க மேல கோவமா? சேச்சா, எனக்கு எதுக்குங்க உங்க மேல கோவலாம்? நான்லாம் போய் உங்க மேல கோவப்பட முடியுமா? நீங்க தான் என் மேல புஸ்கன்னு கோவப்படலாம், அப்பப்ப கையும் நீட்டலாம். நாங்க அப்படி பண்ண முடியுமா? அப்படி பண்றதுக்கு எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா என்ன? நாங்களா போய் கோவப்பட முடியுமா? சரி சரி நகருங்க, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கணும். அப்புறம் நீங்க டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு கண்ணமா எனக்கு பல தரும். அதனால கொஞ்சம் நகருங்க. சாரிடி, அந்த இடத்துல நான் பண்ணது தப்பு தான், எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நான் ஏன் அடிச்சேன் நீ என்ன தப்பா நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, நான் உங்களை தப்பாவும் நினைக்கல, சரியாவும் நினைக்கல. தயவு செஞ்சு நகருங்க, எனக்கு கீழே வேலை இருக்கு, நான் போறேன். மாவால கொஞ்சம் இறங்கி போலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா சொல்றியடி. வாயிலே பேசி சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன், வேலைக்கு ஆகாது போல இருக்கு. ஏய் என்னடி பக்கத்துல வர தள்ளி போறேன்? என்ன அந்த அளவுக்கு கோவமா இருக்கு? ஐயோ, நான் தான் ஏற்கனவே சொன்னேனேங்க, நான் போய் உங்ககிட்ட கோவப்பட முடியுமா? நீங்க தான் அப்பப்ப என்கிட்ட கோவப்படுறீங்க, அப்பப்ப கையை நீட்டுறீங்க. இப்ப கூட பக்கத்துல வந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் எதுவுமே பண்ணல, அதனால மறுபடியும் கை நீட்டிட்டீங்க. அதான் ஏற்கனவே வாங்கினது வழி தாங்கல, அதனால மறுபடியும் வாங்க முடியாதுல்ல. அதை வாங்கினாலும் என்னால இன்னும் வழி தாங்க முடியாது, அதனால நான் நகர்ந்துட்டேன். என்னடி ரொம்ப வலிக்குதா? அது சரி, என் கையால் அடிச்சா கண்டிப்பா வலிக்கணும். சாரிமா. ஐயோ, எனக்கு உங்க சாரி எல்லாம் வேணாங்க. நீங்க வேலையை மட்டும் விடுங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். அப்புறம் அதை வேற செய்யலன்னு 4 திட்டம் ஒரு உதவியும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அதையாவது ஒழுங்கா செய்யறேன். நகருங்க. ஏய் வேணாண்டி, என்னால முடியலடி. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நீ வேணா என்ன ஒரே அடிச்சுக்க, ஒண்ணு என்ன எத்தனை வேலை அடிச்சுக்க. ஐயோ, எனக்கு எதுக்குங்க வம்பு? நான் எதுக்கு உங்களை அடிக்கணும்? உங்களை அடிக்க நான் யாரு? நகருங்க, நான் போறேன். என்னடி? நீங்க வேணா என்ன தொட வேணும், விடுங்க. எனக்கு உங்க பக்கத்துல ஒரே பயமா இருக்கு. எந்த சமயத்துல அடிப்பீங்க, எந்த சமயத்துல கொஞ்சுவீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் போறேன். ஏய் சாரிமா, மன்னிச்சுடி. இது பாரு, என்ன நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என் மேல இவ்வளோ பெரிய கோவத்துல இருக்கான். ஏய் நான் எதுக்கு அடிச்சுன்னு உனக்கு புரியலையாடி? இந்த பாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ, இதுக்கு முன்னாடி பிரியாவை லவ் பண்ணானே, இவன் கண்ணு முன்னாடி நம்ம இவ்வளவு அடிச்சிட்டோமே, அதனால அந்த கோவத்துல இவன் நம்மள அடிச்சிட்டானோ, அப்படிதானே நினைச்சிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க எதுக்கு என்ன அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வீடு தேடி ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க. அவங்க 1000 பேசுவாங்க, அதை நம்ம அமைதியாக காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தரக்குறவா கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு அந்த காரணத்துக்காக தான் நீங்கள் என்ன அடிச்சிங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே சொல்றியடி, இதுக்காக தாண்டி ஒன்று அடிச்சேன். சாரிமா. நீங்கள் பாருங்க, ஏற்கனவே ஒரு டைம் பிரியா விஷயத்துலையும் சரி, இப்போ விச்சு விஷயத்துலையும் சரி, ஒரு டைம் தப்பு நடந்திருக்குதான். அதுக்காக நான் உங்களை புரிஞ்சுக்காமலாம் இல்லை. எனக்கு தெரியும் என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும். என் புருஷனை நானும் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் என் புருஷன் அவள் வாய்க்கு வந்தபடி பேசும்போது என் மனசை கேட்டுட்டு இருக்குமா? எனக்கு கோவம் வரும்ல, நானும் மனுஷி தானே, அதனால தான் அப்படி பண்ண. புரியுதுமா, நீ பண்ணதெல்லாம் சரிதான், நான் அதை தப்பானே சொல்லலாம்.
ஆனா நம்ம வீடு தேடி வந்துட்டாலும் அதுவும் இல்லாம பிரியா ஆல்ரெடி நம்ம மேல கோவத்துல இருக்கோம். அந்த கோவத்துல அவ என்ன பேசுறோன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கான். அது நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுலாம். அவ பேசுறதெல்லாம் சாதாரண விஷயமா? ஏன் முன்னாடியே உங்களை பார்த்து எனக்கு அந்த வார்த்தை சொல்ல கூட கூசுதுங்க. அது எப்படி என் புருஷனை பார்த்து அவ அப்படி பேசலாம்? என் புருஷன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தானே தெரியும். அவளுக்கு என்ன தெரியும்? அவ வேணா உங்களை காதலிச்சதுக்கலாம். உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேங்க. உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். ஏன் கண்ணு முன்னாடி உங்களை பார்த்து ஆம்பளையா அப்படி இப்படின்னு கேட்டா எனக்கு கோவம் வராது. அதனால அடிச்சேன். அந்த இடத்துல மட்டும் நீங்க இல்ல, கண்டிப்பா அவளை கொன்னே போட்டிருப்பேன். ஐயோ, அப்ப கொலைக்கேஸ் ஆயிருக்குமே. விளையாடாதீங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். நல்ல வேலை நான் அங்க இருந்தேன். நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நீ கண்டிப்பா பிரியாவை கொண்டுட்டு இருப்பேன். எனக்கு நல்லா தெரியும். கரெக்டு தாம்மா, அவ பேசின வார்த்தைகள் பெருசுதான். நான் இல்லைன்னு சொல்லலாம். அவ இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் தான் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொன்னல. அன்னைக்கு சூழ்நிலையில நான் அப்ப இருக்க வேண்டிய கட்டாயம். அவ என்னை பார்க்கும்போது அவளுக்கு கண்டிப்பா கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்தை எனக்கு எங்கெல்லாம் பார்க்கறாலும் அங்கெல்லாம் இப்படிதான் பேசி தீர்த்துக்க முடியும். அதனால அவ இப்படி பேசிட்டு இருக்கான். மற்றபடி பிரியா பத்தி உனக்கே தெரியும்ல. பிரியா அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லல்ல. ஏய், உடனே தப்பா நினைக்காதா. இவன் காதலிச்சதுனால இப்போ பிரியா விட்டு கொடுக்காம பேசுறானேன்ட்டு. ஆமா, இப்பவும் பாருங்க, உங்க பொண்டாட்டி நான் இருக்கேன். ஆனா உங்க எக்ஸ்ல வரதானே விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. உங்க பொண்டாட்டி பக்கம் கொஞ்சம் கூட பேசவே மாட்டீங்களே. ஓச்சடா, இப்பதான் நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு நினைச்சேன். புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சாரிடி குல்ஃபி. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் என் மனசுல இல்லவே இல்லை. இப்போவும் எனக்கு பிரியா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு பொண்டாட்டி, காதலி, தோழி எல்லாமே என் குல்ஃபி மட்டும்தான். என் நிலா ஒருத்தி மட்டும்தான் எனக்கு எல்லாமே. மற்றவங்க யாரும் அந்த இடத்துல வர முடியாதுடி. ஏய், உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதுடி. ஆனா உன் கூட வாழ நீ என் மனசுக்குள்ள ஆழமா வந்துட்டடி. என் உயிரோட கலந்துட்டேன். இன்னும் நீ நானும் உடல் அளவுல மட்டும்தான் கலக்கலாம். அதுவும் சீக்கிரம் நடந்துரும். ஏய், என்ன இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? ஆமா, வந்ததுல இருந்து என்ன மாமான்னு கூட கூப்பிடாம இருக்கா? அவ்வளோ பெரிய கோவத்துல இருக்கியாடி? சாரிடி, இந்த மாமா கொஞ்சம் மன்னிக்கலாம்ல. நான் வேணும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். கால்ல நீங்க ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பீங்க? நம்பிட்டேன். ஆமா, நீங்க மட்டும் நீ கோவமா இருந்த போது என்ன மாமான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னீங்களா? இப்ப நான் கோவமா இருக்கேன்னு உங்ககிட்ட காட்டோம்ல, அதான் நானும் கூப்பிட மாட்டேன். ஓ, ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. கட்டின புருஷன் கிட்ட ஏன் ரிவெஞ்சு? ஏய், என்ன என்னடி நினைச்சிட்டேன்? எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம். என் பொண்டாட்டி கிட்ட நான் எந்த அளவுல வேணாலும் இறங்கி போவேன். இது என்ன காலில் தானே விழணும்? என் பொண்டாட்டி காலில் விழாதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமும் இல்லடி. இப்ப நீ ஊன்னு சொல்லு, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் இல்லையான்னு பாரு. வேண்டாம் மாமா, நீங்க சொன்னா செய்யணும், பார்த்து சொல்லுங்க. அப்புறம் நான் ஊன்னு சொல்லிட்டா நீங்க காலில் விழற மாதிரி ஆயிடும். யோசிச்சு சொல்லுங்க. ஆஹா, ஏன் நம்ம வார்த்தையை விட்டுட்டோமோ? டி அர்ஜுன் காலில் விழ வச்சிருவாளோ? சரி, நம்ம பெட்ரூம்ல தானே இருக்கோம். யார் பார்க்க போறோம்? பொண்டாட்டி. ஏய், என்னடி நீ காலில் விழாமலே மன்னிச்சிருவேன் அப்படித்தானே? அப்படிலாம் நான் சொல்லல. நீங்க தான் என் காலில் விழறேன்னு சொன்னீங்க. நான் ஊன்னு சொன்னா போதும், என் காலில் விழறேன்னு சொன்னீங்க. ஊன்னு சொல்லிடவா? அது சரி. டி அர்ஜுன், பொண்டாட்டி சமாதானப்படுத்துறேன்னு தேவையில்லாம வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டியே. அது சரி, உண்மையாவே காலில் விழ சொல்லிடுவானோ? பொண்டாட்டி, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி. உன் புருஷனை நீ அந்த அளவுக்கு கொண்டு வர மாட்டேன், எனக்கு தெரியும். அப்படிதானே? ஏன் மாமா, அப்ப பொண்டாட்டி காலில் விழறத கௌரவ குறைச்சல நினைக்கிறீங்களா என்ன? ஏய், அப்படிலாம் யார் சொன்னா? ஏண்டி, பொண்டாட்டிங்க எத்தனை பேர் புருஷன் காலில் விழறாங்க? அவங்கள கௌரவ குறைச்சல நினைச்சா புருஷன் காலை கூட தொட மாட்டாங்க. நான்லாம் அப்படி நினைக்கலாம். நீ என்ன சொல்றது? நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவா? கேட்கவா? கேட்க பாக்குறியா? தப்பே பண்ணாம உன்னை கை நீட்டி அடிச்சிருக்கேன். அடிச்சதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டி. ஐயோ மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஆமாடி பொண்டாட்டி, நான் பண்ணது பெரிய தப்புலாம். என் பொண்டாட்டி தப்பே பண்ணல. ஆனா நான் கை நீட்டிட்டேன், அது பெரிய தப்புலாம். அதான் என் பொண்டாட்டி காலை பிடிக்கிறேன். பொண்டாட்டி மன்னிப்பியாடி. ஐயோ மாமா, எழுந்துறீங்க மாமா. நான் எது சும்மா சொன்னேன், நீங்க என்னடனா எழுந்துறீங்க மாமா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எழுந்துறீங்க. ஏய் பொண்டாட்டி, நீ ஏன் பொண்டாட்டிடி? உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேனா? உன் காலை பிடிக்கிறதுல எனக்கு என்னடி இருக்கு? என் பொண்டாட்டி நீனு. மாமா எழுந்துறீங்க மாமா. எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. சும்மா உங்க மேல கோவம் இருக்க மாதிரி நான் அடிச்சேன். எனக்கு உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா தான் நான் அடிச்சேன்.
நீங்க என்ன அடிச்சீங்களா, அதனால கொஞ்சம் தவிக்கிட்டுமேனு அப்படி நடிச்சேன். மத்தபடி எனக்கு உங்க மேல கோவம் இல்ல மாமா. எழுந்துறீங்க மாமா, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி சரி, என் பொண்டாட்டி நானும் சமாதானப்படுத்தணும்ல. காலில் விழுந்தா மட்டும் சமாதானம் ஆயிடுவாளா? அதான் என் பொண்டாட்டிக்கு நான் அவனை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ல பார்க்கலாம்? எது வந்தாலும் சரி, முதல்ல கீழே இருந்து எழுந்துறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எழுந்துறீங்க மாமா. அப்பா, ஏய், என் பொண்டாட்டி காலை தட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு என்னடி? என் பொண்டாட்டியோட காலை மட்டும் இல்லை, என் பொண்டாட்டிய எங்க வேணாலும் பிடிப்பேன். அதுக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கேன். ஆமா, என்ன பண்ணிட்டு ரொமான்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எழுந்துறீங்க மாமா, யாராவது வர போறாங்க. எழுந்துறீங்க மாமா. அடி ஒண்ணு. சரி சரி, நீரு அடி செல்ல பொண்டாட்டிய. என் பொண்டாட்டியோட கோவத்தை குறைக்க என்னென்னமோ வாங்கலாம் நினைச்சேன். ஆனா எனக்கு இதான் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருக்கா? ஹாய் மாமா, இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ மாமா. லவ் யூ பொண்டாட்டி. பொண்டாட்டி, இந்த புருஷனை மன்னிச்சிரு. தெரியாம அடிச்சிட்டேன். சாரி செல்லக்குட்டி. அதெல்லாம் என் புருஷன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. கோவம் என்ன தானே மன்னிக்கிறதுக்கு. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். நீங்க முதல்ல எழுந்துறீங்க மாமா. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. எழுந்துறீங்க. ஏய், நான் காலில் விழக்கூடாதடி. எதுக்கு இப்படி துடிக்கிற? ஐயோ மாமா, நீங்க வேற. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க உண்மையாவே செய்வீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி எல்லாம் இன்னொரு தடவை செய்யாதீங்க மாமா. அர்ஜுனா எப்பவும் கெத்தா இருக்கணும். ஏன் அர்ஜுன் எப்பவும் கெத்தா மாசா இருக்கணும். இப்படி எல்லாம் காலெல்லாம் விழக்கூடாது. பொண்டாட்டி பொண்டாட்டி கெத்து காட்டுறது மாசு காட்டுறதா வெளியில தான். பொண்டாட்டின்னு வந்துட்டா இதெல்லாம் எதுவும் காட்டக்கூடாது. பொண்டாட்டி கிட்ட ஒன்னு மட்டும் தான் காட்டணும். அது என்ன தெரியுமா? காதல். காதலை மட்டும் தானே பொண்டாட்டி கிட்ட காட்டணும். காதல்னு வரும்போது காலில் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாம். காலில் விழாத போய் பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி காலை நான் பிடிக்காம வேற யார் பிடிப்பான்? பொண்டாட்டி லவ் யூடி. நான் அவனை ரொம்ப விரும்புறேன்டி. ஆனா சாரிடி, நான் உன்னை அடிச்சதுக்கு என்னை மன்னிச்சிருடி. அந்த இடத்துல நானே வருத்தப்பட்டேன். ஆனா சாரிடி, எனக்கு வேற வாழை தெரியல, அதாம அடிச்சிட்டேன். ஆமா, எனக்கு புரியுது. நீங்க எதுக்காக என்ன அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா சும்மா மன்னிப்பு கேட்காதீங்க. நியாயமா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால பிரியா பேசுறதால கேட்டுட்டு இருக்க முடியல மாமா. உங்களை போய் என்னென்னமோ பேசுறான். என் புருஷன் அவ எப்படி மாமா பேசுவான்? அவளுக்கு என்ன தெரியும் என் புருஷனை பத்தி? என் புருஷன் எப்படின்னு எனக்கு தானே தெரியும். அப்படியா? உன் புருஷனை பத்தி உனக்கு தான் தெரியுமா என்ன? அடி பொண்டாட்டி. ஆமா, பிரியா கேட்டதுல உனக்கு என்ன கோவம்? என்னை பார்த்து ஆம்பளையான்னு கேட்டாரு, அதானே உனக்கு கோவம்? ஆம்பளை தானே நிரூபிச்சிருவோமா? என் பொண்டாட்டி ஊன்னு மட்டும் சொல்லட்டும். இப்பவே நான் ஆம்பளை தானே நிரூபிக்க நான் ரெடியா இருக்கேன். நிரூபிச்சிருவோமா? மாமா போங்க, நாம என்ன பேசிட்டு இருக்கோம்? நீங்க என்ன பேசுறீங்க? போங்க. அடி பொண்டாட்டி, உண்மையை தாண்டி கேட்கறேன். பிரியா நமக்கு சொல்லாம சொல்லிட்டு போறான். அதான் எங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. இன்னும் நீங்க 2 பேரும் எதுக்கு தள்ளி இருக்கீங்க? இனி ஆக வேண்டியதை பாருங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். ஆக வேண்டியதை பத்துருவோமா? போங்க மாமா. ஏய் பொண்டாட்டி, இனிமே இதை தள்ளி போட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல நாள நான் முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும். கண்டிப்பா சேர்ந்தே ஆகணும். என்னைக்குன்னு பாக்குறியா? மாமா ஆமாண்டி, அதான் அன்னைக்கே சொன்னேனே, நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கணும்னு. பார்த்தாச்சு. என்னைக்குன்னு பாக்குறியா? விஜய் பிரியா கல்யாணம் நடக்குது. அன்னைக்கு நைட் அவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட். அன்னைக்கு நைட்டு நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட். என்ன ஓகே தானே? போங்க. அன்னைக்குலாம் இந்த வார்த்தையை சொல்லிடாதடி. போங்கன்ற வார்த்தைக்கு அன்னைக்கு இடமே கிடையாது. வாங்கன்னு மட்டும்தான். வாங்க மாமா, வந்து என்ன அணைச்சிக்கோங்க மாமான்னு மட்டும்தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த வெக்கம்லாம் அன்னைக்கு இருக்கக்கூடாது. அந்த வெக்கத்தெல்லாம் அன்னைக்கு தூக்கி போட்டுறேன். உன் மாமா கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். சரியாடி? ஐயோ மாமா போங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் என்னடி பேசுறதுக்கே இப்படிங்க? அப்ப அன்னைக்கு வேற என்னன்னா நடக்குமே, அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? ஏய் எதுக்கும் தடை போட்டுறாதடி. எது வேணாலும் பண்ணுவேன். எனக்கு எது வேணுமோ எல்லாமே எடுத்துப்பேன். இது தரமாட்டேன் அது தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏன் ப்ராப்பர்ட்டி அன்னில இருந்து இனிமே இது ஏன் ப்ராப்பர்ட்டி. பத்திரமா பாத்துக்க, ரெடியா இருந்துக்க. மாமா அன்னைக்கு என்னென்னலாமோ பண்ணுவேன். சரியா? ஏய் என்னடி எதுவும் பேச மாட்டேன்? பேசுறி பொண்டாட்டி. மாமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு இப்பவே பயமா இருக்கு. பயமா? ஏய் இந்த பயம் வெக்கம் இதெல்லாம் அன்னைக்கு இருக்கவே கூடாது. அன்னைக்கு வேற மட்டும்தான் இருக்கணும். அது என்னன்னு மாமா சொல்லித்தரேன், அப்புறமா சொல்லித்தரேன். சரியா? அன்னைக்கு நாளுக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கேன்டி.
எல்லாமே கொடுத்துரு, ஏமாத்திராத. போங்க மாமா. ஏய், நான் ஏமாத்திராதன்னு சொன்னது. ஆமா, எனக்கு அந்த நாள்லாம் முடிஞ்சிருச்சுல, அன்னைக்கு எதுவும் வந்துடாது. அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. அப்படியே பொண்டாட்டி, அதுக்கு மட்டும்தான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ அன்னைக்கு எந்த தடையும் இல்லை. பொண்டாட்டி, அந்த நாள் எப்போ வரும் காத்துட்டு இருக்கேன்டி. மாமா நீங்க ரொம்ப மோசம். போங்க. ஏய், இதுக்கே மோசமா? அப்போ அன்னைக்கு என்னடி சொல்லுவேன்? ம், எதுவும் பேச மாட்டேன். என் மாமா அப்ப கெட்ட மாமா தான் இருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப கெட்ட மாமாவா இருந்தாதான் நல்லா இருக்கும். பொண்டாட்டி, என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடி. லவ் யூ சோ மச் டி. அந்த மேகங்களும் கொண்ட தாகங்களும் இன்று தீர்கின்ற பொழுதல்லவா. May I come in, sir? Yeah, come in. Good morning, sir. Yeah, good morning. Mr. Ajay, right? Yes, sir. I'm Ajay. நாங்க அஜய். உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். உங்க ப்ரொஃபைல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. எங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க? சார், அது நான் ஜேஜே என்டர்பிரைசஸ்லாம். ஓ, சூப்பர். ஜேஜே என்டர்பிரைசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க நீங்க? என்ன அஜய், நல்ல ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க. என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க? இந்த ஃபேக்டரி ஏன் மென்ஷன் பண்ணாம விட்டீங்க? நீங்க அந்த ஃபேக்டரி மென்ஷன் பண்ணிருந்தாலே நான் உங்களுக்கு கேள்வி கேட்காமலே வேலையை கேட்டுருப்பேனே. ஏன்னா இப்போ லீடிங்ல இருக்கிறது ஏஜே ஃபேக்டரியும் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க ஜேஜே என்டர்பிரைசஸும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் ஹெவி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரியில நீங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் எப்பயே எடுத்திருப்பேனே. என்ன அஜய், இதை மென்ஷன் பண்ண விட்டுட்டீங்க? ஓகே அஜய், நீங்க எந்த போஸ்டிங்ல இருந்தீங்க மட்டும் சொல்லுங்க. நாளைக்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுடலாம். சார், அது நான் ஒன் செகண்ட், யாருன்னு பார்த்துட்டு. ஹலோ, ஹூஸ் திஸ்? சார், சொல்லுங்க சார், நீங்களா? என்ன சார், என்ன விஷயம்? நீங்க என்ன கால் பண்ணியிருக்கீங்க? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? இல்ல இல்ல, எனக்கு சத்தியமா தெரியாது சார். சார், நான் தெரிஞ்சு பண்ண வேணாம். இல்ல இல்ல சார். சார், இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடுறேன். சார், என்ன சார் சொல்றீங்க? ம், சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்களா? சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். கண்டிப்பா சார், உங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது சார். கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சார் அஜய், நீங்க மிஸ்டர் ஜெகநாதன் அவரோட சன் அஜய்ங்களா? ம், ஆமா சார், அவர் சன் அஜய் தான். என்ன சார், வந்தது இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம், யாரும் மாதிரி வந்து நீங்க ஜாப் கேட்குறீங்க? என்ன சார், ஏதாவது டெஸ்டிங்கா? சார் அப்படிலாம் இல்லை சார். சார், என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்களா? எனக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு. நீங்க என்ன நம்பி ஜாப் கொடுக்கலாம் சார். என்ன மிஸ்டர் அஜய், நான் உங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அவ்வளோ பெரிய ஃபேக்டரிக்கு ஓனர் நீங்க, உங்களுக்கு நான் வேலை கொடுக்கலாம். சாரி மிஸ்டர் அஜய், இப்படியெல்லாம் கேட்டு என்கிட்ட நிற்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போதான் ஜெகநாதன் சார் ஃபோன் பண்ணாரு. நீங்க அவர் சன்னு அவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஆர்டர் வேணா கொடுக்கலாமே தவிர நான் போய் உங்களுக்கு வேலை கொடுக்கறதா? சாரி சார், நீங்க கிளம்புங்க சார். ஜெகநாதன் சார் உங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சார், என்ன பேசுறீங்க? அவரோட சன்னா எனக்கு ஜாப் கொடுக்க மாட்டீங்களா? சார், என்னோட ப்ரொஃபைல் பாருங்க, என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ஜாப் கொடுங்க சார். நான் யாரோட பையனை பார்த்து ஜாப் கொடுக்காதீங்க. சாரி மிஸ்டர் அஜய், உங்களுக்கு நான் ஜாப் கொடுத்தா என்னோட ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும். உங்கள் அப்பா பற்றி நான் சொல்கிறத விட உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் பேச்ச மாரி என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். சாரி மிஸ்டர் அஜய். சார், அவங்களோட திறமைக்கு வேலை கொடுங்க. அவங்க இன்னொரு பையனா இல்லையான்னு பார்த்து கொடுக்காதீங்க. தேங்க்யூ சார். அது சரி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே ஃப்ளாப்பா? டாடி, உங்கள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போங்க. என்னாலையும் ரொம்ப தூரம் போக முடியும். என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக என்னால் என் சொந்த காலில் நிற்க முடியும். நின்று காட்டுறேன் டாடி. இதாவது கண்டிப்பாக ஓகே ஆகணும். கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சா ஆகணும். பூஜாவை 2 நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இது கிடைச்சாதான் தைரியமாக என்னால் இருக்க முடியும். கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மேனேஜர், நெக்ஸ்ட் அனுப்புங்க. சார், நீங்கள் தானே அடுத்து? உங்களை தான் இன்டர்வியூக்கு சார் கூப்பிட்றாரு. உள்ளே போங்க சார். ஓகே. மே கமிங் சார்? யா, கமிங். மிஸ்டர் அஜய், கரெக்ட்? எஸ் சார், ஐ எம் அஜய். ஓகே அஜய், சொல்லுங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன போஸ்டிங்கில் இருந்தீங்க? எதனால இதுக்கு முன்னாடி செஞ்ச இடத்துல இருந்து நின்றுட்டீங்க? என்ன ரீசன்? எனி ப்ராப்ளம்? சாரி சார், நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்க்கல. ஆனால் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தான் ஜாபுக்குன்னு வரேன் சார். இதுக்கு முன்னாடி எங்கேயும் ஒர்க் பண்ணலையா? என்ன மிஸ்டர் அஜய், நாங்கள் தான் தெளிவாக சொல்லியிருந்தோமே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எங்களுக்கு வேணும்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க.
என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. So, நான் உண்மையை தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. ஆனா எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு. ஒரு ஆர்டர் கொடுத்து பாருங்க, நான் அதை எப்படி பண்றேன்னு. அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க. அந்த ஆர்டருக்கு நீங்க எனக்கு பேமெண்ட் கூட கொடுக்க வேணாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பேமெண்ட் கொடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம் சார். நோ ப்ராப்ளம். என்ன அஜய், இது புதுசா இருக்கே. ஓகே, நீங்க சொல்றதை நான் நம்புறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நீங்க பேசுற பேச்சல தெரியுது. ஓகே அஜய், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மேனேஜர், ஒன் செகண்ட் அஜய். சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் அப்படியா? ஓகே சார், ஓகே சார், அப்படியே பண்ணிடுறேன் சார். கண்டிப்பா சார். என்ன சார் நீங்க சொல்லி பண்ணாம இருப்போமா? கண்டிப்பா சார். மிஸ்டர் அஜய், என்ன சார், எனக்கு இங்க ஜாப் இல்ல அதானே? அஜய் நீங்க? ஆமா சார், நான் மிஸ்டர் ஜெகநாதனோட சன் தான். எனக்கு இங்க வேலை கிடையாது. நான் இங்க வேலை செஞ்சா அவருக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு அதானே? தேங்க்யூ சார். என்ன இவ்வளவு தூரம் இன்டர்வியூ இருக்க வார்த்தை எடுத்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். கிளம்புறேன். டாடி, நீங்க இந்த அளவுக்கு நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலாம். பூஜா என்ன நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அஜய் நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். அவன் என் மேல நம்பிக்கையா இருப்பான். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியாமலாம் இருக்காது. கண்டிப்பா என் பூஜை மேல நல்லா பாத்துப்பேன். என் குழந்தையும் நல்லா பாத்துப்பேன். அஜய், ஆயிரத்தில் பச்சைக்கடன் ஏறாலும் ஏதோ முடிஞ்சவரை அடைத்திடுவே என்னாலும் என்னையே நம்பி குடும்பம் அங்கே காத்திருக்குதடா. அது வெளிச்சம் பெற உருகுற நாம் எழுகுவத்தியடா. பூமி இது வேலைக்கு ஆகாது போல இருக்கு. மிஸ்டர் அர்ஜுன் சார். என்ன சொன்னா? மிஸ்டர் அர்ஜுன் சார்னு கூப்பிட்டேன். ஏன் காதல விழலையா சாருக்கு? எல்லாம் விழுது. ஆமா, இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்கா? அதான் சமாதானம் படுத்திட்டு நடி. மறுபடியும் என்னடி கோவமா இருக்கா? இது அந்த கோவம் இல்ல. காஃபி எடுத்துட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது மாமா? இன்னும் அந்த காஃபி நீங்க குடிக்கிறீங்களா? காஃபி குடிச்சிருப்பீங்க, கப் எடுத்துட்டு போலான்னு வந்தா காஃபி அப்படியே இருக்கு. இதுக்கு தான் காஃபி கேட்டீங்களா மாமா? ஓ, அதுக்கு தான் இந்த அர்ஜுன் சாரும். ஏய், என்ன வர வர பேர் சொல்லலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சார் கரெக்டா இல்லனா போடா வாடான்னு கூட சொல்லுவேன். சொல்லுங்க மாதிரி அந்த காஃபி எடுத்து குடிங்க. என்ன சொன்ன? ஓட வடவா? ஏய், அப்படிலாம் எதுவும் சொல்ல வைக்காத. அப்படின்னு ஏதாவது சொன்னோம் சார் வேற மைண்டுக்கு போயிடுவேன். அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். பரவாயில்லையா? மாமா விளையாடாதீங்க. காஃபி குடிங்கன்னு சொல்லி திட்டினா நீங்க என்னடா வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போங்க மாமா. ஏய், நான் சும்மாலாம் சொல்லடி, நிஜமா தான் சொல்றேன். அம்மா அப்பா பாட்டின்னு யாராவது இருக்கும்போது ஓட வடலாம் சொல்லிடாத. கண்டிப்பா என் மூடு மாறிடும், பாத்துக்க. மாமா டேய் பேரண்டி. என்ன பாட்டி முகத்தை பார்த்தா பாட்டி கோவமா இருக்க மாதிரி இருக்கு. பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா? எனக்கு எக்கச்சக்க டென்ஷன்டா. ஆமா, நீ என்ன இவ்வளவு கூலா உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க? என்ன பாட்டி பேப்பர் படிக்கிறது குத்தமா? என்ன பேரண்டி விளையாடாத. நான் உமர சம கோவத்துல இருக்க பாத்துக்க. பாட்டி நீங்களுமா? என்ன பாட்டி ஆளாளுக்கு எம்எல் கோவத்துல இருக்கீங்க? ஆமாண்டா, நேத்து நடந்த விஷயத்துல இருந்து நான் உமர சம கோவத்துல இருக்கேன். என் பேத்தி வேணா உன்னை மன்னிக்கலாம், ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என் பேத்தி மேல என்ன தப்பு இருந்தது? அவளை கை நீட்டி அடிச்ச. ஐயோ பாட்டி, இப்பதான் பாட்டி அவளை சமாதானப்படுத்திருக்கேன். மறுபடியும் ஏத்தி விட்டுறாதீங்க பாட்டி. நேத்துக்கு அதெல்லாம் நாங்க பேசி சமாதானம் ஆயிட்டோம். அதை பத்தி பேச வேணாம், விட்டுருங்க. அது சரி, நல்ல பொண்டாட்டிடா உனக்கு. அடிய பேத்தி அதுக்குள்ள யாரும் சமாதானம் ஆவாங்களாடி? பாட்டி அவர் ஏன் பண்ணாருன்னு எனக்கு தெரியும்ல பாட்டி. அவர் மேல நான் எப்படி கோவப்பட முடியுமா? என் மாமா மேலாம் அப்படிலாம் நான் கோவப்பட மாட்டேன். நீங்க தானே சொல்லுவீங்க புருஷனை நல்லா புரிஞ்சுக்கணும்னு. அதை புரிஞ்சுக்கிட்டேன், அதனால என் கோவம் போயிடுச்சு. பாத்தீங்களா பாட்டி என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு? ரொம்ப சந்தோஷப்படாதடா. அடிய பேத்தி உன்னை நான் வேற மாதிரி நினைச்சேன், ஆனா நீ என்னடா புசுக்குன்னு கவுந்துட்டியே. சரி சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி இருந்தாதான் நல்லது. அடே பேராண்டி, இப்ப நான் பேச வந்த விஷயம் அது கிடையாது. பாட்டி என் செல்ல பாட்டி, இப்ப என்ன உங்க கோவம்? என்ன உங்களுக்கு டென்ஷன் சொல்லுங்க. அந்த டென்ஷனை அப்படிங்கிறதுக்குள்ள போக்கிறேன் என்ன? ஆமாடா பேராண்டி, அஜய் பூஜா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன கூலா உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க? கல்யாண ஏற்பாடுகளை பண்ணணும்லடா. ஐயோ பாட்டி, அவ்வளவுதானா? அதுக்குதான் டென்ஷனா இருக்கீங்களா? கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டா பண்ணிருக்கேன், கவலையே படாதீங்க. நம்ம மண்டபத்துக்கு போக வேண்டிய வேலை மட்டும் தான். அதனால இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம், கூலா இருங்க. அடே பேராண்டி, மண்டபத்துக்கு போனா கல்யாணம் நடக்கும், அது எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி வீட்டுல சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்யணும்லடா. பூஜா நம்ம வீட்டு பொண்ணு இல்ல, அவளை நம்ம நல்லபடியால பார்த்து அனுப்பி விடணும்.
அதுக்கு நம்ம வீட்ல சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்யணும்ல. ஃபார்மாலிட்டிஸா? என்ன பாட்டி செய்யணும்? ஒன்றும் பெருசா இல்லடா பேராண்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்ல பூவாடை கறி கும்பிடணும். அதாவது சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாண வேலைகளெல்லாம் நம்ம தொடங்கணும். நீ என்னடா அது இதுன்னு எதுவுமே பண்ணாம நேரா கல்யாண ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. பாட்டி அம்மா இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அது சரி, உங்க அம்மா உங்ககிட்ட வாயை திறந்து முன்னாடி பேசிட்டாதான் முத்து கொட்டிடுமே. உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பான். சரி சரி, அதை நான் சொல்லிட்டேன்ல. இன்னைக்கு சாயங்காலமே வீட்ல சாமி கும்பிடணும். அடியை பேத்தி சாமி கும்பிட்றதுக்கான வேலைகளெல்லாம் என்ன ஏதுன்னு பாருங்க. அப்புறம் சாமிக்கு படைக்க பிரசாதம்லாம் செய்யணும். அது எல்லாமே செய்யுங்க. சாயங்காலம் சாமியை கும்பிட்டுருவோம், சரியா? அதுக்கு என்ன பாட்டி, கண்டிப்பா செஞ்சிடறேன் பாட்டி. என்ன பாட்டி, சாமி தானே கும்பிடணும், வேற எதாவது பண்ணணும் சொல்லுங்க, அதையும் பண்ணிடுவோம். இல்லடா பேராண்டி, வீட்ல ஃபர்ஸ்ட் பூவாடை கறி கும்பிடணும். கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாண வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? பூஜை நல்லபடியா இங்க இருந்து போகணும். அங்க போய் நல்லபடியா வாழணும்ல, அதுக்கு தான் இந்த வேலை. அதுக்கு என்ன பாட்டி, செஞ்சுட்டா போகுது. ஆமா பாட்டி, என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாமே பண்ணிடுறேன் பாட்டி. உங்க அத்தை கிச்சன்ல தான் இருக்கா, அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். போ, அவளுக்கு கூட மாட என்னென்ன பண்ணணும்னு பார்த்து பண்ணு. சீக்கிரமா சாமியை கும்பிட்டுருவோம், சரியா? பாட்டி பேத்தி பூஜாவையும் நல்லா குளிச்சு முழுக்கி நல்லா ரெடி ஆகி இருக்க சொல்லு. போ பேராண்டி, அஜய்க்கு ஃபோன் பண்ணி அவனையும் வர சொல்லு. சாமி கும்பிடும் போது அவனு கூட இருந்தா நல்லா இருக்கும், அவனையும் வர சொல்லு. அதுக்கு என்ன பாட்டி, அஜய் கூப்பிடணும் தான் வெயிட்டிங்ல இருக்கான், நான் கூப்பிட்டு ஓடி வந்துருவோம். அது என்னமோ சரிதான். சரிடா பேராண்டி, சொன்ன வேலையெல்லாம் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் சாமியை கும்பிட்டுருவோம், சரியா? அதுக்கு என்ன பாட்டி, அதே பொண்டாடி இருக்காளா, எல்லாமே அவ பார்த்துப்பா, கவலையே படாதீங்க. பேராண்டி, நீ சொன்னாலும் சொன்னாலும் என் பேத்தி பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும். நீ உனவு பொண்டாடி சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். எனக்கு என் பேத்தை பத்தி நல்லாவே தெரியும். போதும் போதும், 2 பேரும் ரொம்ப தான் என்ன ஓட்டுறீங்க. பாட்டி புரிஞ்சுக்கிட்டான். சரி பாட்டி, அந்த பொண்ணு பேரு யாரோ பொண்ணு ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க, வராங்களா? ஆமாடா பேராண்டி, சொல்ல வந்துட்டேனே. அவ கிளம்பிட்டாலாம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து வாடா. சரிங்க பாட்டி, வரட்டும், பாத்துக்கலாம். சரி போங்க, ஆளாளுக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சாயங்காலம் நல்லபடியா பூஜை போடணும். போடி பேத்தி. சரிங்க பேத்தி. நீலம்மா, எல்லாம் ரெடியா? சாமி கும்பிட்டுலாமா? ஆமா சார், சாமிக்கு படைக்க பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சார். சாமி கும்பிட வேண்டியதான் வேலை. அவர் கிளம்பிட்டாருங்களா? ஆமாம்மா, அவன் கிளம்பிட்டே இருக்கான். இன்னும் அஜய் வேற வரல. அஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடவே ஆரம்பிக்கணும். அஜய் வந்துருவான். சரி, நம்ம அதுக்குள்ள பூஜை ரூமா சரி ரெடி பண்ணுவோம், ஓகேவா? சரிங்க அத்தை, நான் பூஜை ரூமெல்லாம் அப்பவே ரெடி பண்ணிட்டேன். பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட வேண்டிய வேலை மட்டும் தான் அத்தை. அது சரி, என் மருமக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் என் மருமக பாத்துக்கிறா. இனி எனக்கு என்ன கவலை இருக்கு அத்தை? அப்புறம் என்ன, நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். இன்னமும் நீங்களே பாத்துட்டே இருந்தா எப்படி அத்தை? உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்ல. அது சரி, என் மருமக எனக்கு ரெஸ்ட் கொடுக்காமல இருக்கா? அவ வந்ததுன்னு எனக்கு அப்பப்ப ரெஸ்ட் கிடைச்சிட்டு தானே இருக்கு. சரி சரி, போதும் போதும், ரொம்ப பகிர்ந்தது போதும். நீங்க போங்க. பூஜை ரூம்ல சாமி போட்டோக்கும் என்ன பூ போடலாத்த, அதை மட்டும் போட்டுட்டே இருங்க. நான் அதுக்குள்ள பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி மருமகளே, நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். நீ பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வா, சரியா? வீடு ரொம்ப பெருசா இருக்கே. இந்த வீட்டுல தான் நம்ம இருக்க போறோமா? இது வரைக்கும் இப்படி எல்லாம் நம்ம இருந்தது இல்லைல்ல. இனிமே இருக்க போறோம், இனிமே இருப்போம். நிலமா, என்கிட்டயே ஒரு பிரசாதத்தை எடுத்துக்கொடு, நானும் எடுத்துட்டு போறேன். இந்த இருங்க தெத்தாரு. ஐயோ, என்ன இது? நிலமா, சாமிக்கு மர நேரத்துல போய் ஐயோ சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா? அத்தை, நான் என்னன்னு சொல்றது? இங்க வந்து பிரசாதத்தை பாருங்க அத்தை. என்னாச்சு? இரு வர. என்ன நிலமா, எதை பார்த்து இப்படி பயந்து போயிருக்க? என்னாச்சு? அத்தை, பிரசாதத்தை கொஞ்சம் பாருங்க அத்தை. என்னாச்சு? எதுக்கு இந்த பிள்ளை இப்படி பயந்துருக்கா? இரு, நான் பாக்குறேன். என்னம்மா இதெல்லாம்? சாமிக்கு வைக்க போற பிரசாதத்துல பல்லு விழுந்து கிடக்கு. இது எப்படி ஆச்சு? எனக்கு அதான் தெரியல. இது எப்படி இப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அத்தை. நான் இங்கதான் இருக்கேன். இவ்வளவு நேரம் நல்லா தான் சமைச்சு வச்சானே. என்னம்மா, ஏதோ அபசகனம் மாதிரி தெரியுதேம்மா. என்னன்னு தெரியலையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹாசினி டியர், அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாசினி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹாசினி டியர். ஹாசினி டியர், நீங்க இன்னைக்கு சொல்ல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், இன்னைக்கு 3 வீடியோஸும் போட்டுட்டேன். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க டியர். ஏற்கனவே சொன்னதுதான், லைக் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக்னால என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால டியர், ஓகே, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் ஹை பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டியர். ஓகே டியர். அப்புறம் நிறைய பேர் டைமிங் அதிகமாக போட சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், டைமிங் அதிகமாக போட்டால் 2 வீடியோ இல்லை 1 வீடியோ அப்படி தான் என்னால் கொடுக்க முடியும். இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் 3 வீடியோ என்னால் கொடுக்க முடியுது. இல்லைனா 2 இல்லை 1 வீடியோ அப்படி தான் கொடுக்க முடியும் டியர்ஸ். அதனால தான் என்னால் டைமிங் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அப்படி இருந்தும் இன்னைக்கு நான் EYSலாம் கொஞ்சம் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். எப்பயாவது ஒரு டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன், ஓகேவா? ஆனால் எல்லா டைமும் என்னால் பண்ண முடியாது, சாரி. ஆமாம் டியர், டைமிங் மட்டும் நான் இந்த டைமிங்கில் மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் 3 வீடியோஸும் கொடுக்க முடியும். ஓகே டியர், கேகே சீரிஸ், EYS, கேடி மேலம் எல்லாம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அப்புறம் EYS என்ன ஏதோ செய்கிற சீரீஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்ரீ போர்டாக காட்டுங்க, ஸ்ரீக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி ஒரு கமெண்ட் வந்துருச்சு, நேற்று ஒரு கமெண்ட் வந்துருச்சு. சாரி டியர்ஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் 17th எபிசோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது.
அது வரைக்கும் ஸ்ரீ கொஞ்சம் இப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீ வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டர். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இப்படி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியாத ஒரு கேரக்டர். அதனால ட்ரெஸ்ஸிங்ஸாக எப்படி கொடுத்துருக்கேன் ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்ரீயை எப்படி காட்டுறேன்னு பாருங்க. நீங்கள் நினைச்சது நீங்கள் கேட்டது எல்லாமே வரும். ஆனால் இப்போ கிடையாது. இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா இப்போ தான் 17th எபிசோடே போயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். யூஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வரும். பட் ஃபுல்லாகவே எமோஷனல் மட்டும்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நீங்கள் எதிர்பாராததெல்லாம் அதில் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ். ஹை டியர்ஸ்.